நான் உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். This is for an example I say. ஆகையால் நாம் சுவிசேஷம் சொல்வது நம்மை விட கடமையா Therefore, இருக்கிறது. it is a bounden duty for us to tell the gospel. சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். We have to tell the gospel. அப்படியே நான் சுவிசேஷம் சொன்னா ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பேர் எழுதுறார் If ஆண்டவர். we tell the gospel, the Lord shall write down இரண்டாவதாக names in the book. ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. Secondly, there is a book of remembrance. அந்த ஞாபக புஸ்தகத்துல யார் பேர் Whose எழுதப்படுவார்? names are written in the book of remembrance? கர்த்தரை தியானிக்கிறவர்களுக்காகவும் Those who meditate God, கர்த்தருக்கு பயப்படுறவர்களுக்காகவும் those who fear the Lord. ஞாபக புஸ்தகத்திலே அவர் பேர் எழுதுறார். He writes the name in the book of remembrance. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல எழுதி இருக்குது. Malachi 3rd chapter, 14th verse, it is written there. அதனால யாரெல்லாம் கர்த்தரை தியானிக்கிறாங்களோ, Whosoever would meditate on the Lord, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ, whosoever would fear the Lord, அவங்களோட பேர் ஆண்டவர் ஞாபக புஸ்தகத்தை எழுதுறார். the Lord shall write their names in the book of remembrance. இந்த வெளி சிங்காசன நியாயத்திற்கு முடிந்த உடனே After the end of the white throne judgment, பிறகுதான் நித்தியம். then you see eternity. இயேசு கிறிஸ்து இந்த நியாயத்திற்கு உடனே பிதாவிடத்துல தன் டியூட்டியை ஒப்பு கொடுக்கிறார். After judging the people, Jesus gives over the duties to the Father. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ராஜ்யத்தை பிதாவிடத்துல ஒப்பு கொடுக்கிறார். 1 Corinthians 15 chapter 24th verse, the Lord gives the kingdom into the hand of the Father. இதுதான் பிதாவின் ராஜ்யம் என்று எழுதியிருக்கிறது. This is called the kingdom of the Father. இதுதான் நித்தியத்தை காட்டுகிறது. This shows eternity. அப்படியால் பரலோகத்திலே 4 விதமான இடம் இருக்கிறது. If so, in heaven there are 4 places. ஒன்று பரலோகத்திலே 4 விதமான இடம். ஒன்று புதிய பூமி. Number 1 is new earth. புதிய வானம். Number 2, new heaven. எருசலேம். Number 3, Jerusalem. சீயோன் என்று 4 இடம் இருக்கிறது. Number 4, Zion. அதே போல பூமிக்கு அடியிலே 4 விதமான இடம் இருக்கிறது. In the same way, under the earth there are 4 places. பாதாளம், bottomless pit, அகால பதாளம், Hades, புறம்பான இருள், outer darkness, அக்கினி கடல் என்று 4 விதமான lake of இடம். fire. 4 places. அப்படினால் யாரெல்லாம் பரலோகத்திலே அந்த 4 இடத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் பூமிக்கு அடியில போவாங்க என்று வசனம் மூலமாய் நாம் கற்றுக்கொண்டா நமக்கு நலமா இருக்கும். If that be so, it shall be good for us to learn according to these verses who shall go to the 4 places above the heavens and who shall go to the 4 places down to the earth. முதலாவதாக பூமிக்கு அடியில இருக்க 4 இடத்தை குறித்து நாம் படிப்போம். First of all, let us learn about the 4 places which are under the earth. பாதாளம் என்று ஒரு இடம் இருக்குது. There's a place called grave. அந்த இடத்துல யார் போவார்கள்? Who shall go there? அந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு அவன் சென்றான். That rich man entered into that grave. அவன் சம்பூர்ணமாய் அவன் வாழ்ந்தான். He lived a sumptuous life. அது மாத்திரமல்ல எல்லா பாவிகளும் பாதாளத்திலே போவார்கள். Not only that, all sinners shall take part in grave. அநியாயக்காரர்கள், பொல்லா சிந்தனை உள்ளவர்கள் பாதாளத்துக்கு போவாங்க. And righteous people, those who have wicked thoughts, shall go to Hades. பேசித்தனம் பண்றவங்க, கொலை பாதங்க, களவு செய்றவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போவாங்க. All adulterers, murderers, and those who steal shall go to that place. பொருளாசைக்காரர்கள், துஷ்டத்தனங்கள் செய்றவங்க, கபடு செய்றவங்க, வன்கண், தூஷணம் இவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போவாங்க. Covetous, proud people, evil people, boasters, all those people shall go there. மாம்சத்தின் கிரியை செய்றவங்க, அசுத்தக்காரங்க, சண்டை போறவங்க, பில்லி சூனியக்காரங்க, மந்திரக்காரங்க எல்லாம் பாதாளத்துக்கு போவாங்க. All the sorcerers, warmongers, all the magicians, all black magicians, everybody shall go there. சகோதரருக்கு இடர் உண்டாக்குறவங்க எல்லாம் பாதாளத்துக்கு போவாங்க. All those who did evil to brethren shall go there. தேவனை மறக்கிறவர்கள் எல்லாரும் பாதாளத்திலே Those who பங்கடைவார்கள் forget என்று them எழுதியிருக்கிறது. shall go to that hellfire. இன்னொரு இடம் அகால பாதாளம் இடம். Another place called bottomless pit. அங்க யார் போவாங்க? Who shall go there? அந்த விழுந்து போன லூசிபர் அகால பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போனாயே என்று ஆண்டவர் சொல்கிறார். Thou art brought down to the bottomless pit, that old Lucifer. ஏன் அவன் மேட்டிமை என்ன கொண்டபடினால் தேவன் அவன் அகால பாதாளத்தில் Because he became proud, the Lord brought him down to the bottomless pit. அகால பாதாளம் என்று சொன்னான்னா Bottomless pit means, அதாவது ஒரு பொருளை போட்டா போயினே இருக்கும். if you put down an article, it shall go அது on, போயினே இருக்கும். shall be going. போயினே இருக்கும். எங்க போறது தெரியாது. It is an infinity. அதுதான் அகால பாதாளம். It is called bottomless pit. தூதன் மேட்டிமை கொண்டபடினால் அகால பாதாளத்திலே நீ தள்ளுண்டு போனாயே. Because the angel became proud, the Lord said, thou art brought down to the bottomless pit. மூன்றாவதாக புறம்பான இருள் என்று இருக்குது. Thirdly, outer darkness. ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். Kingdom, our children of this kingdom shall be cast into the outer darkness. கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்கள் புறம்பான இருளிலே Those தள்ளப்படுவார்கள். who have no wedding garment shall be cast into the outer தாளந்துகளை பயன்படுத்தாதவர்கள் புறம்பான இருளில் darkness. Those who do தள்ளப்படுவார்கள். not use of the talents shall be brought into the உண்மையும் outer விவேகம் darkness. இல்லாத ஊழியக்காரர்கள் எல்லாரும் புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். Those who are not faithful, the unfaithful servant shall be brought into பொதுவாக the outer darkness. பின்மாற்றக்காரர்கள் தான்
புறமான இருளிலே தள்ளப்படுவார். And commonly speaking, all the backsliders shall be in the outer darkness. இயேசுவை ஏற்றுக்கொண்டு மறுதலித்து இயேசுவை வேண்டாம் என்று சபையை விட்டு போனவர்கள் அவர்கள் புறமான இருளிலே தள்ளப்படுவார். After having accepted Jesus and after that when they deny Jesus and they go away from the church, the backsliders, they shall go to the outer darkness. என்ன வந்தாலும் நாம் இயேசுவை விட்டு நாம் போக கூடாது. Come what may, we should not go away from Jesus. முன் வச்ச காலை நாம் பின் வைக்க கூடாது. We should not put our feet back once we have உலகத்துக்கு முதுகு காட்டினா மறுபடியும் உலகத்துக்கு போக கூடாது. Once we have shown our back to the world, we should not return to the world. வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் மரித்தாலும் பிழைத்தாலும் கர்த்தருக்காக நாம் ஜீவிக்க வேண்டும். Whether we are in prosperity, whether we are oppressed or downtrodden, we should live for the Lord only. 44ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 44th Psalm, what it is written? அவர் என்னை வனாந்திரத்தில் உள்ள வலுசர்ப்பங்கள் உள்ள இடத்திலே அவர் என்னை தள்ளினார். He cast me out into the places of wilderness and the solitary places and dragons. எங்கள் இருதயம் சோர்ந்து போகல. But my soul did not faint. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்ல. My heart did not backslide. தாவீது சொல்றார். David says. அதனால ஆண்டவர் பாருங்க வனாந்திரத்தில் உள்ள வலுசர்ப்பத்து உள்ள இடத்துல போட்டு நொறுக்குவார். The Lord shall sometimes afflict us in the midst of dragons. ஆனால் நாம் சோர்ந்து போக கூடாது. We should not faint. நாம் பின்வாங்கி போக கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக முன் வைச்ச காலை நாம் பின் வைக்க கூடாது. From what may, we should not keep our feet back once we have put it forward. பாடுற வழியாய் உபத்திர வழியாய் போய் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. Child of God, if you are going through sufferings and difficulties, do not faint. நீ எலியாவை போல போதுங்க கர்த்தாவே என்று சொல்லுகிறார். You may say like Elijah, oh enough Lord. எலியா போதுன்னு சொன்னா அதான் மறுபடியும் உபத்திர காலத்துல வர போறான். Elijah said enough Lord, therefore he is going to come to the tribulation period. போதும்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு எலியா. He fainted and said enough Lord. தூதன் தட்டி எழுப்பி அப்பவும் தண்ணீர் கொடுத்தார். Angel came and woke him up and gave him water and bread. சாப்பிட்டு மறுபடியும் படுத்துட்டான். Again he ate it and தட்டி எழுப்பி அப்பவும் தண்ணீர் கொடுத்தார். Again he woke him up. எலியாவே, Elijah, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்குது. your journey is a long journey. அவன் புசித்து அந்த பலத்தோடு கூட போனான். He ate of that bread with that same strength he walked. அதனால நாம் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா There is இருக்குது. a big journey we ought to undertake. எத்தனையோ கஷ்டங்களை வியாதிகளை மனுஷர்களை சந்திக்க வேண்டியிருக்கு. We have to look after many kinds of எத்தனையோ privations. பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. We have to face with all kinds of problems. இந்த பிரயாணம் இன்னும் முடியல. Our journey is not ended. நாம் வழியில தான் இருக்கிறோம். We are still on the way. இந்த பிரயாணம் முடிஞ்சிட்டா பரவாயில்லைன்னு சொல்லலாம். Once we finish the journey, we say, yes, சோர்ந்து okay. போகாதபடி முன்னோக்கி சொல்லுவோமாக. Let us not faint, let us go forward. சோர்ந்து போய் இயேசுவை எல்லாவற்றையும் விட்டு விடுகிறார்கள். Many are fainting these days and they leave Jesus and everything. சோர்ந்து போக கூடாது We should பிரியமானவர்களே. not faint, beloved. கர்த்தர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Lord is working for you. நீ சுகித்து வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்காக சௌக்கியத்தை தேடாது இருப்பேன் என்று நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். Naomi says to Ruth, will I not seek for your health that you may live in all good pleasure? நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படியாக உனக்காக நான் சௌக்கியத்தை தேடாது இருப்பேனா? Will you not seek after your welfare and health that you may live in pleasure? தள்ளப்பட்டவளே, oh rejected, கைவிடப்பட்டவளே, oh forsaken, மனம் நொந்து இருக்கவளே, oh thou who are fainted, கர்த்தர் உன்னை அழைக்கிறார். Lord calls. எல்லாரும் உன்னை கைவிடலாம். Everybody may forsake. சோர்ந்து போகாத. But do not faint. கர்த்தருக்காக முன்னேறி போ. Go forward for the Lord. பின்வாங்கி மாட்டு போக கூடாது. Do not ever backslide. பின்மாற்றக்காரர் எல்லாரும் புறமான இருளிலே தள்ளப்படுவார். All the backsliders shall be cast into the outer darkness. இன்னொரு இடங்குது, அதுதான் அக்கினி கடல். Last place you see is the lake of fire. பிரியமானவர்களே, அந்த அக்கினி கடல்ல யாரெல்லாம் போவாங்க? Who shall go into the lake of fire? பொய் பேசுகிறவர்கள், liars, விக்கிர ஆராதனைக்காரர்கள், idolaters. வெளிப்படுத்துதல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல யாரெல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 21st chapter verse 8. பயப்படுவர்களும், அவிசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலைபாதகரும், உபசாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிர ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். யாரெல்லாம் அக்னி கடலுக்கு போவாங்க? பயப்படுறவங்க. பயம். இரண்டாவது அவிசுவாசிகள். இன்னைக்கு அநேக அவிசுவாசி போலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. What is the concord between the believers and the unbelievers? இன்னைக்கு அநேக வித்தியாசம் இல்லாம அவிசுவாசி போலே இருக்கிறாங்க. Many still live like the unbelievers. எல்லாம் அக்கினி கடலுக்கு போக போறாங்க. They are going to the lake of fire. ஒரு நாள் ஒரு எலியும் தவளையும் ஒரு நண்பராய் இடுப்புல கயிறு கட்டினாங்க. One day a rat and a frog together like friends, they tied in the midst of the stomachs. ஒரு நாள் தண்ணீர் பக்கத்திலே போய் கொண்டிருந்தார். They tied with each other, went to water. பக்கத்துல ஒரு பாம்பு வந்த உடனே இந்த தவளை பண்ணி தண்ணியில குதித்து விட்டது. As soon as they saw a snake coming closer, the frog leaped into the water. கூட எலியும் தண்ணியில விழுந்து விட்டது. Even the rat also fell down into the water.
எலிக்கு தண்ணீர் நீச்சல் தெரியாம அப்படியே இறந்து மிதக்குது. Rat did not know about this உடனே swimming at all. மேல ஒரு கழுகு அந்த எலியை எடுத்தது. Immediately an eagle came down flying from the top and took hold of the rat. கூட தவளையும் சேர்ந்து வருகிறது. A frog also came up. நீ அவிசுவாசியில் சேர்ந்து போனா அவன் போற அக்கினி கடல் நீயும் போ. பயப்படுபவர்களும் Fearful, அவிசுவாசிகளும் unbelievers, அருவருப்பானவர்களும் abominable, கொலை பாதகரும். murderers. கொலை பாதகர்னு சொன்னால் Those who are murderers, குத்துனாதான் கொலைன்னு சொல்லுவாங்க. only if you poke a person they say. புதிய ஏற்பாட்டுல சகோதரனை பகைத்தாலே கொலை செய்தாயிற்று. In the New Testament, if you hate your brother, you are a murderer. விபச்சாரக்காரரும் The adulterers. சிறு இச்சோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். If you look at a woman with a lust, you have already committed adultery. விக்கிர ஆராதனைக்காரரும், Idolaters, சூனியக்காரரும், sorcerers, பொய்யர் அனைவரும், all liars. பொய் பேசுவது எல்லாம் அக்னி கடல் தான். All liars should go to the lake of சொல்றாங்க நான் விளையாட்டு தான் பொய் பேசுனேன். Some people say for play, for fun sake. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. They would say you can tell 1000 lies and commit a marriage. விளையாட்டு கூட பொய் பேசக்கூடாது. Even for play sake also. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாது என்றும் சொல்லக்கூடாது. We have to say A as A and nay as nay. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாகும். Things which exceed these things are only because பொய் of பேசுகிறவன் நாசமடைவான் என்று. He that saith lies shall be destroyed. பொய் பேசுவன் என் கண்களுக்கு முன்பாக நிற்பதில்லை என்று ஆண்டவர் He சொல்கிறார். that speaketh lies shall not stand before my eyes. பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள். All liars shall be cast into the lake of fire. அப்படினால் இது 4 விதமான இடம் பூமிக்கு அடியிலே இருக்கிறது. If that be so, all these 4 places are under the earth. பாதாளம், அகால பாதாளம், புறம்பான இருள், அக்கினி கடல். Hades, bottomless pit, and outer darkness, and the lake of fire. அதே போல பரலோகத்திலே 4 விதமான இடம் இருக்கிறது. Same way in heaven also we find. முதலாவதாக புதிய பூமியை பார்க்கிறோம். Number 1, you see the new heaven. அந்த இடத்துல யார் போவார்கள்? New earth. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது. The saved of the earth shall walk in its light. We read in Revelation 21st chapter. ரட்சிக்கப்படுவதுதான் புதிய பூமியிலே இருப்பார்கள். Only those who are saved shall be in the new earth. அப்படி அதின் வெளிச்சத்திலே என்று எழுதியிருக்கிறது. In its light. Which light? சீயோனின் வெளிச்சம் எருசலேமிலே படும். Light of New Jerusalem shall be. எருசலேம் வெளிச்சம் புதிய வார்த்தை படும். Light of Zion shall be in New Jerusalem. The light of New Jerusalem shall be in. புதிய வார்த்தை வெளிச்சம் புதிய பூமியிலே படும். Light of new heaven shall be on the new light. ரட்சிக்கப்படுவர்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். Those who are saved shall walk in the light of the new heaven. இரண்டாவது புதிய வானம். Secondly, new heaven. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அதிலே காணப்படுவார்கள். Old Testament saints shall be found there. புதிய எருசலேம், New Jerusalem, மணவாட்டி சபை, a bridal church, பரிசுத்தமாய் ஜீவித்தவர்கள், those who lived a holy life, பூர்ணமாக்கப்பட்டவர்கள், those who are perfect, எருசலேமிலே they காணப்படுவார்கள். shall be found in Jerusalem. சீயோன் யார் போவார்கள்? Zion, unto whom shall it be given? அதுக்கு ஒரு ஆண்டவர் சரியா ஒரு 144,000 பேர் தான் அங்க போவாங்க. Only 144,000 shall go to Zion. அவர்கள் வாயிலே கபடம் இல்லை, No guile in their mouth. அவர்கள் வாயிலே வஞ்சனம் இல்லை, There is no deceit in their mouth. மாசு இல்லாதவர்கள் என்று எதிர்க்கிறது. They are without blemish before the Lord. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே அங்கு உள்ளவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 14th chapter it is said about them. பிதாவின் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், Name of the Father written on their foreheads. அவர்கள்தான் அந்த சீயோனிலே பிதாவோடு கூட இருப்பார்கள். Only they shall be with the Father in Zion. விசேஷமான ஒரு ஜீவியம் செய்கிறவர்கள் தான் அந்த சீயோனில் இருப்பார்கள். Those who do a special kind of a life shall be found there. அதிகமாய் பாடுபடுகிறவர்கள், Those who really suffer a lot. ஊழியக்காரர்கள் மாத்திரம் தான் அங்க இருப்பாங்க. Only the servants of God shall be found there. ஒரு நாள் ஒரு விசுவாசி ஒரு பெரிய வீடு கட்டினான். One day a believer built a big house. ஊழிய பாஸ்டரா கொண்டு வந்து ஐயா நான் பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று He கேட்டுக்கொண்டார். invited the pastor to dedicate that house. உடனே பாஸ்டர் அந்த வீடை பார்க்கும்படியாக ஒரு நாள் வந்தார். Immediately the pastor came one day to pray for see that house. அந்த விசுவாசி ஒவ்வொரு ரூமாக அந்த பாஸ்டர் காட்டினார். And the believer showed each and every room one by one to the pastor. முதல்ல பாஸ்டர் அந்த வீட்டுக்குள்ள வந்து முதல் ரூமை பார்த்தார். First of all, the pastor entered into the first room and saw the place. இந்த இடம் யாருக்குன்னு கேட்டார். For whom is this place? யார விசிட்டர்ஸ் For வந்தவங்க. the visitors. இரண்டாவது ஒரு ரூம் அது யாருக்குன்னு கேட்டார். Second room for whom? அந்த விசுவாசி சொன்னாரு இது வந்து என்னோட பிள்ளைகளுக்கு. Believer answered and said, for my children. மூன்றாவது ரூம் இருக்கு அது யாருக்கு? Third room for whom? அதான் எனக்கும் என் மனைவிக்கு வந்து Yes, மூணு. for me and my wife. நான்காவது ஒரு ரூம் இருக்கு அது யாருக்குன்னு? Fourth room for whom? அதுதான் ஏசி ரூம். That is called the AC room. அதுக்கு அந்த விசுவாசி சொன்னாரு அதுதான் எங்களோட அப்பாவுக்குன்னு சொன்னார். That is for our father. ஏன் அப்பாவுக்கு? Why for your father? அவர்தான் இதுக்கு மூல காரணம். He himself is the cause. அவர்தான்
வேறு சிந்தி சம்பாரிச்சார். He himself has shed all அவர்தான் his sweat. இந்த வீட்டுக்கு முழுமையாய் பாடுபட்டார். He only suffered for this house. அவருக்கு தான் அந்த விசேஷமான இடம். It's for him alone the special place. அதே போல பாடுபடு